ஹலோ டிடி வியூவர்ஸ், இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3. பசங்கள்லாம் நல்லா பாடிட்டுருக்காங்க. போன 2 எபிசோடில் பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போது சேட் சாங் தீம் போயிட்டுருக்கு. And இது தேர்ட் எபிசோட், this is the last episode, and end of the show we are going to announce the participants who are going to get eliminated. So stay tuned and watch our show. அடுத்ததாக TT Singer Junior 2024 Season 3 let's welcome our 16th contestant on stage with a huge round of applause. Okay, so வணக்கம், உங்களோட பேர் என்ன? வணக்கம், எனது பேர் சஹானா பிரேமானந்த். சஹானா, okay, so இன்னைக்கு நீங்கள் என்ன பாட்டு பாட போறீங்க? கைவீசும் காற்று. நல்ல பாட்டு. Are you confident? Yes. Yeah, okay, good luck. Thank you. கைவீசும் காற்றாய் காத்திருப்பேன், உன்னை எங்கும் பார்த்திருப்பேன். இது கண்கணனையும் பாட, என் நெஞ்சில் உறவின் தேட,
ஓகே ஸோ உத்தரா உன்னிகிருஷ்ணன் பாடிய ஒரு அழகான பாடலை நீங்களும் பாடியிருந்தீங்க. ஸோ லெட்ஸ் கோ ஸ்ட்ரெயிட் டு த ஜட்ஜஸ் காமெண்ட்ஸ், ஸ்டார்டிங் ஆஃப் வித் ஷகானா அவர்கள். Hi, Sahana. Hi. How are you? Good, how are you? I'm doing well. I thought that was a really good rendition. I just have one question. Are you nervous? A little bit. Okay, yes. I think I can sense that you're a little bit nervous. The one thing for you, I think you can reach those high notes. Go for it with confidence. Because again, na 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 na. Like just go for it. Like you can hit it. I know you can hit it. You know you can hit it. You can do it. Because when you reach for it, it's that tentative reaching, like I talked about before, where it's sort of like you're not sure if you can hit it. Go for it. You can reach it. Your voice can handle it. I liked your emotionality, and I thought your Sangadis were really well done too. So overall, I thought it was a good performance. Thank you. Good luck with the rest of the competition. Thank you. தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக ஷியாமா அவர்கள். Sahana, how do you feel? Good. Okay. நல்ல வாய்ஸ் உங்களுக்கு. Thank you. ஃபுல் அந்த ரெண்டிங் நல்லா இருந்தது. ஓவரால் கொஞ்சம் நர்வஸ் தெரிஞ்சது. நல்லா இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள். Thank you. ஓகே தேங்க்யூ. ஸோ ஜட்ஜஸ் எல்லாம் நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. ஸோ குட் லக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரவுண்ட்ஸ். Thank you. You're welcome. Okay, so TT Singer Junior 2024 Season 3, let's welcome our 17th contestant on stage with a huge round of applause. Okay, வணக்கம். உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் மிதுஷன் சைந்தன். மிதுஷன். ஓகே, இன்றைக்கு என்ன பாட்டு பாட போகிறீங்க? தேன்மொழி. தேன்மொழி. நல்ல பாட்டு. ரெடியாக இருக்கிறீங்களா? ஓ யா. ஓகே, ஸோ குட் லக். தேங்க்யூ. You're welcome. தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு செடி வான்மதி பைங்கிலி ஆசத்தீர வாட்டினி ஒன்ன நினைச்சொன்னும் ஊருகல போடி சோகத்தில் ஒன்னும் வழக்கல தாடி கெத்து காட்டிட்டு அழுகுறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு செடி வான்மதி பைங்கிலி ஆசத்தீர வாட்டினி போடி சோகத்தில் ஒன்னும் வழக்கல தாடி கெத்த காட்டிட்டு அழுகுறனே அழுது முடிச்சிட்டு சிரிக்கிறனே தேன்மொழி பூங்கொடி வாடி போச்சு செடி வான்மதி பைங்கிலி ஆசை தீர வாட்டு நீ
ஹாய் மிதுஷன், ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இந்த பாட்டுங்கிற வாய்ஸுக்கு நல்லா சூட் பண்ணிச்சு. Thank you. I thought it was a very good rendition. You have a nice clear voice. Thank you. Like Charanam, it was really, really well done. Thank you. I would just, 2 things for you to note. I think this song is a little bit hard, especially in the Charanam portion, because some parts you can't hear the beat, right? So you were rushing a little bit. But aside from that, and I'd also just watch your pronunciation a little bit. But aside from that, I thought it was a very good attempt. Good job. Good luck with the competition. Thank you. ஹை மதுஷன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். பார்க்க தனுஷ் மாதிரி தான் இருக்கீங்க. சூப்பர் ட்ரெஸ், ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு, Thank you. ஹேண்ட்ஸமாக. நல்லாவும் பாடினீங்க. ஸோ ரொம்ப எல்லாமே ஃப்ளாட் நோட்ஸ் தான் இந்த பாட்டில். ஸோ நல்லா குட் அட்டெம்ப்ட். அண்ட் ஸ்ருதி சுத்தமாக பாடினீங்க. ஸோ இட்ஸ் ரியலி குட். Thank you. ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம். அண்ட் இன்னொன்று ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். அந்த ரா மட்டும் வரமாட்டேங்குது. தேன்மொழி அப்படின்னு வருது. ஸோ இட்ஸ் நாட் ரியலி குட். ஸோ தேன்மொழின்னு இருந்தால் நம்ம லாங்குவேஜுக்கும் கொஞ்சம் இது இருக்கும், ஓகேயா, ஒரு பியூட்டி இருக்கும். ஸோ அது மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? Okay. ஆல் தி பெஸ்ட். Thank you. ஸோ நம்ம டிஇடிஸ் சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3ல நமக்கு அடுத்த கண்டஸ்டன் வந்திருக்காங்க. யாதவி, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த ட்ரெஸ்ஸில். என்ன பாட்டு பாட போகிறீங்க எங்களுக்கு? நாளை இந்த வேலைப்பார். ஓகே, கலக்குங்க. பால் போலவே வான் மீதில்
ஹாய் யாதவி, ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். யாதவி, திஸ் இஸ் அ வெரி வெரி லவ்லி அட்டெம்ப்ட். உண்மையில நல்லா இருந்துச்சு. உங்களோட குரல் நல்ல கிளியராக இருக்குது. யூ ஹேவ் a வெரி நைஸ் ஸ்ட்ராங் வாய்ஸ் அண்ட் சரியான கஷ்டமான ஒரு பாட்டு. அண்ட் சுஸ்லாமாண்ட வெரி ஃபேமஸான ஒரு பாட்டு அண்ட் அதில் நிறைய சங்கதி இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணனீங்க, அதுக்காக நன்றி. ஆப்வியஸ்லி இன்னும் உங்களோட வயசுக்கு திஸ் இஸ் an incredible attempt. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணி டெவலப் பண்ணி I wish to see you in develop and be even better. Good luck with the rest of the competition. Very good job. தேங்க்யூ. ஹாய் யாதவி, ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள்? நல்லா இருக்கிறேன். உங்களோட ட்ரெஸ் நல்லா இருக்குது. இந்த பாட்டுக்கு ஏற்றதாக செலக்ட் பண்ணியிருக்கிறீங்க. தேங்க்யூ. உங்களோட வயசுக்கு நீங்கள் நல்லா பாடியிருக்கிறீங்க. இந்த சாங் வந்து உங்களோட வாய்ஸ் நல்லா இருக்குது. பாட்டு எல்லாம் சுசீலம்மா அந்த பாட்டு நல்லா கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறது தெரியுது. கீப் இட் அப். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ யாதவி, நீங்கள் இருக்கலாம். ஓகே. ஸோ டிடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3ல நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் இருக்காங்க. உங்கள் பேர் நீங்களே சொல்லிவிடுங்க. ஷானா அழகேஸ்வரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க எங்களுக்கு? நல்லா இருக்கேன், சாரி. என்ன பாட்டு பாட போகிறீங்க? நினைத்து நினைத்து பார்த்தா. ஓகே, பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நினைத்து நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே எரியும் கடிதம் உனக்கு கண்ணே. உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் நமது கதையை காலமும் சொல்லும். உதிர்ந்து போன மலரின் வாசமா தூது பேசும் கொலுசின் ஒளியை அறைகள் முழுதும் ஆண்டுகள் சொல்லும். உடைந்து போன வளையலின் வண்ணமா உள்ளங்கையில் வெப்பம் சேர்க்கும் விரகள் உந்தன் கையில். தோளில் சாய்ந்த கதைகள்
நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன். உன்னால் தானே நானே வாழ்கிறேன். ஓ, உன்னில் நின்று என்னை பார்க்கிறேன். ஹாய் ஷானா, ஹாய், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். குட். நல்ல ஒரு வெரி குட் அட்டெம்ப்ட். உங்களோட வாய்ஸுக்கு நல்லா சூட் பண்ணிச்சு இந்த பாட்டு. யூ ஹவ் வெரி innocent sort of clear crystal voice. The only thing that I would like to tell you for future rounds, I think with some of the notes you're a bit mechanical in hitting them. So you have a lot of you've got good control over your vocal cords, and so try not to be so methodical in hitting those notes. Like flow into it. Just try to be a bit more flowy with some of the notes that you're hitting. But otherwise, it was a very good attempt. Good luck with the rest of the competition. தேங்க்யூ. ஹாய் ஷானா, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா ஃபீல் பண்ணுறேன். சூப்பர், நல்லா அமேசிங் வாய்ஸ், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. இந்த பாட்டு நல்லா யார் செலக்ட் பண்ணா? நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா இல்லை அம்மாவா? நான். நீங்களே? ஓ, வெரி நைஸ். கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா செட்டாக இருந்தவங்க இதுக்கு. பட் சகனா சொன்ன மாதிரி சங்கதீஸ்லாம் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்த மாதிரி இருந்தேன். ஃபர்ஸ்ட் அந்த சரணமில் ஃபர்ஸ்ட் லைன் பாடுங்க, ஏதாவது ஒரு சரணத்தில். அப்படி அங்கே வரணும். நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக பாருங்க. அமர்ந்து பேசும் மரங்களின் நிழலும் மேலே போகுது. அது கரெக்டாக ஒரே ஒரு நோட்டு தான் வருது. அது கரெக்டாக அந்த பாடணும். அது சின்ன சின்ன இன்ட்ரிகேட் சங்கதிஸ் இந்த பாட்டில் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும்போது ஹெட்செட்டில் போட்டு கேட்டிங்கன்னா அந்த சின்ன சங்கதிக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ புரிஞ்சுட்டு அது கூடயே நீங்கள் பாடாமல் அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக பாடி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த சங்கதி ஹிட்டாக தான் கரெக்டாக தெரியும். ஓகேவா? ஸோ நவ் இட்ஸ் டைம் டு டெவலப். ஸோ நல்லா பாடுறீங்க. ஸோ அது மேலும் டெவலப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஸ்ருதி அங்கங்கே போச்சு, பட் இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. TT Singer Junior 2024 Season 3ல நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ஸ் வந்திருக்காங்க. நேம் இஸ் ஸ்ருதி கணேஸ்வரன். ஹாய் ஸ்ருதி, எப்படி இருக்கீங்க? ஹான்சமாக இருக்கிறேன். நீங்கள்? நல்லா இருக்கும். என்ன பாட்டு பாட போகிறீங்க எங்களுக்காக? இங்கே எனது கவிதை. ஓகே, கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வந்தவுடன்
நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் துள்ளும் நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் என்ன பிறை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் துள்ளும் நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் என்ன இங்கே எனது கவிதை கனவினே எழுதி மடித்த கவிதை இங்கே எனது கவிதை கனவினே எழுதி மடித்த கவிதை ஒரே பார்வையோட ஒரே வார்த்தையோட ஒரே தொடுதல் மனம் ஏங்குது முத்தம் போடும் அந்த மூச்சின் வெப்பம் அது நித்தம் வேண்டும் என்று வேண்டுதே வேர்வை பூத்த உன்னன் சட்டை வாசம் என்று ஒட்டும் என்று மனம் ஏங்குது முகம் பூத்திருக்கும் முடியில் ஒன்றிரண்டு குத்தும் இன்பம் கண்ணும் கேட்குதே கேட்குதே Hi, Shruti. Hi, How are you? good, how are you? I'm doing well. You have a really beautiful voice. And this was a very good attempt. It's a very, very difficult song. The Chitramanda, very emotional on oru paattu. And obviously, like when you've listened to it, you can feel her emotions because she's very good at doing it with her voice. So I feel like a lot of that was missing for me. There's so much that she does with her voice, and there's a lot of emotion that she gives. And I feel like a lot of that was missing. I think the biggest thing that I want you to focus on is your enunciation, more so than even your pronunciation. I want you to really enunciate your voice or your words. Like inge enadu kavidai. Enakadu, every time you said it, it didn't sound like kavidai, it sounded like kavide. And so just make sure that you really focus on pronunciation like that. Round up your mouth when you're singing. It'll help with that. And just a bit more practice, really, because there's a lot of sangadis in the song. It's a very difficult song. There's a lot of sangadis, especially at the end of the second teranam. Like adallam and those notes have to like sort of fall in place. So I really liked your swaram attempt though, and your low voice attempt as well. But really, it's just a matter of practicing because it's such a difficult song. But it was a very good attempt, and good luck with the rest of the competition. Thank you. ஸ்ருதி, Hi, பேருக்கு ஏற்ற வாய்ஸ் இருக்குது உங்களுக்கு. thank you. ஆனால் அதை நல்லா யூஸ் பண்ணணும். நீங்கள் அடக்குறீங்க நிறைய. வாயை நல்லா ஓப்பன் பண்ணி பாடினா தான் இன்னும் நல்லா வரும். பாட்டு செலக்ட் பண்ணிக்க உங்களால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும். அவ்வளோ கஷ்டமான பாட்டு எடுத்தால் அதுக்கு ஏற்ற ப்ராக்டிஸ் நீங்கள் எடுக்கணும். சரியா? பாட்டு செலக்ட் பண்ணுறதுலேயும் கவனமாக இருக்கணும். ஆல் தி பெஸ்ட். Thank you. TET Singer Junior 2024 சீசன் 3ல நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணி சூப்பராக வந்திருக்காங்க. ஓவியா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். அப்படி நீங்கள் இருக்கிறீங்க? நல்லா இருக்கும். நாங்கள் என்ன பாட்டு பாட போகிறீங்க எங்களுக்காக? உறவுகள் துறகதே. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
முடிவிலும் ஒன்று தோறலாம் இனியெல்லாம் சுகமே. வாழ்வென்பதோ கீதம் வளர்கின்றதோ நாடம் நாளொன்றிலும் ஆனந்தம் கொண்டதோ துன்பம் இனி வாழ்வெல்லாம் இன்பம் சுகராகமே ஆரம்பம். நதியிலே புது புனல் கடலிலே கலந்தது நாம் சொந்தமோ என்று இணைந்தது இன்பம் பிறந்தது. உறவுகள் தொடர்கதை உணர்வுகள் சிறகதை உறக்கதை என்றும் முடியலாம் முடிவிலும் ஒன்று தோறலாம் இனியலாம் சுகமே. இனியலாம் சுகமே. Hi, Ovia. Hi, How are you? I'm doing good. How are you? I'm doing well as well. It was a very, very lovely attempt. You have a really lovely voice. Did you Thank undergo you. any sort of training? Yeah, I do Carnatic singing. Okay. So you have such a lovely, clear voice, and your sliding notes are really nice. You have a pretty good grasp of control over your voice too. The biggest thing for me was pronunciation throughout the whole thing. So just focus on that, practice a lot with that. And you also have a good sense of dynamics and vibrato, but I don't know if the style that you sang in was the perfect type for this song. So that sort of threw me off a little bit because I wasn't expecting it. But it was a very good attempt. Good luck with the rest of the competition. Thank you. ஹை ஓவியா, எனக்குமே Hi. அதே தான் இருந்தது. ப்ரொனன்சியேஷன் நிறையா வார்த்தைகள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. அது கடலுக்கு வந்து நீங்கள் கடல் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நான் நோ அஃபென்ஸ் பட் சொல்கிறேன் நான். அண்ட் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்களோ? ரன்னிங் டான்ஸ் ஆஸ் வெல்? Yeah. ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக பாடினீங்க. இந்த பாட்டுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் நாங்கள் எதிர்பார்க்கல ஃபார் ஷுர். ஏன்னா இது சேட் ரவுண்ட்னால நீங்கள் வந்து சோகமான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கலாம். பட் இது ரொம்ப ஒரு என்ஜாய் பண்ணி பாடின மாதிரி இருந்தது. பட் அது இந்த ரவுண்டோட தீமுக்காக நான் சொல்கிறேன். பட் யூ ரியலி என்ஜாய்ட் சிங்கிங் அண்ட் ரொம்ப நல்லா இருந்தது உங்கள் வாய்ஸ் கேட்குறதுக்கு. ஆனால் அந்த ப்ரொனன்சியேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால உங்களுக்கு மார்க்ஸ் போக சான்சஸ் இருக்குது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி ஸோ ஓப்பன். ஸோ ப்ரொனன்சியேஷன் போக போக ரவுண்ட்ஸில் இன்னுமே ரொம்ப பார்ப்போம். ஸோ கதை வந்து கதைன்னு வர்றதுல எங்களுக்கு வந்து ஒரு இட்ஸ் நாட் சவுண்டிங் ரியலி ரைட். அதே மாதிரி சின்னலா பெரியலா அந்த குரில் நெடில்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிங்கிங், எஸ்பெஷலி ஃபார் தமிழ் லாங்குவேஜ். ஸோ யூ ஹேவ் டு பி ரியலி ரியலி காஷியஸ் இன் தட். அண்ட் அதர் தேன் தட் இஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக். ஸ்ருதி சென்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, தாளமும் நல்லா இருந்தது. ஸோ ஆல் தி பெஸ்ட். Thank you. டிடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ சேட் ரவுண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் அடுத்த போட்டியாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ரிமைண்டர் தட் தேர் இஸ் எலிமினேஷன் இன் திஸ் ரவுண்ட். ஸோ எத்தனை பேர் எலிமினேட் ஆக போகிறாங்க வில் டிஸ்க்ளோஸ் அட் த எண்ட் ஆஃப் த ஷோ. அண்ட் இப்போ நம்மளோட நமக்காக பாட அக்ஷனா வந்திருக்காங்க. ஹாய் அக்ஷனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நல்ல சிரிச்ச முகமாக இருக்கீங்க. என்ன பாட்டு பாட போகிறீங்க? கடவுள் உள்ளமே. ஓகே, கலக்குங்க. ஆல் தி பெஸ்ட்.
தெய்வம் அன்றி யாரும் இல்லை. தந்தை இல்லை தாயம் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. கடவுள் உள்ளமே ஓர் கருணை எல்லாமே. சின்ன சின்ன பூக்கள் செந்திய வேலை, அன்பு என்னும் நூலில் ஆக்கிய மாலை. பாதம் செல்லும் பாடி காட்டிடும் தலைவாயின் தலைவா, ஊனமுள்ள பேரை காட்டிடும் இறைவாயின் நிறைவா. ஜீவன் யாவும் ஒன்று இங்கு யாரும் சொந்தமே, ஜீவன் யாவும் ஒன்று இங்கு யாரும் சொந்தமே. இதுதான் இயற்கை தந்த பாச பந்தமே. கடவுள் உள்ளமே ஓர் கருணை எல்லாமே. கடவுள் உள்ளமே ஓர் கருணை எல்லாமே. கண்ணில் அந்த பிள்ளை காணும் உண்மை, கண்ணிறக்கம் பேர்கள் கந்ததை இல்லை. ஊருக்குரு வானமில்லையே இறைவா உன் படைப்பில். ஆளுக்கொரு ஜாதி இல்லையே அது பூயில் பிறப்பில். உண்ணம் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே, உண்ணம் உணவும் நீரும் தினம் தந்த தெய்வமே. என்றும் உமக்கே நாம் நன்றி சொல்லுவோம். கடவுள் உள்ளமே ஓர் கருணை எல்லாமே. கடவுள் உள்ளமே ஓர் கருணை எல்லாமே. அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தந்தை இல்லை தாயம் இல்லை, தெய்வம் அன்றி யாரும் இல்லை. கடவுள் உள்ளமே ஓர் கருணை எல்லாமே. Hi, Akshana. Hi, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். Good, good. I thought it was a very good attempt. உங்களுக்கு எத்தனை வயசு? 10 years old. You're 10 years old right now. It was a very good attempt for your age. The 2 points that I think I would like to have you focus on and develop further, with a pronunciation you have to really keep an eye on. Sometimes உங்களுக்கு நீங்க சொல்ற சில வார்த்தைகள் உங்களுக்கு I don't think we understood properly, so make sure that you really focus on pronunciation as you develop. And Surdi ange inga konjam pochu, but that'll obviously come with more practice as well. So just lots of practice, but I think you have a great foundation, and I think you can go pretty far. So Thank you. good luck with the competition. Thank you. Hi, Akshana, எப்படி இருக்கீங்க? நல்லா How do you இருக்கேன். feel after singing? Relaxed. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ஸ்பீக்கரில் கேட்கும்போது ரொம்ப அப்படியே ஒரு மெசிமரைசிங் வாய்ஸாக இருந்தது. இந்த யூ செலக்டட் த கரெக்ட் சாங். யார் செலக்ட் பண்ணா? நீங்கள் பண்ணீங்களா இல்லை அப்பாவா? ஆமா. அம்மாவா? வெரி குட். ஸோ சாங் கரெக்டாக செலக்ட் பண்ணாங்க. பட் அவங்களுக்கு டா வராதோ இங்கே தமிழில்?
Da. You know the alphabets in Tamil or no? You're studying Tamil or no? Yeah, I am. ஓகே ஸோ ப்ராப்ளி நீங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ப்ராக்டிஸ் ட்ரைனிங் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா லெட்டர்ஸும் உங்களால் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா கடவுளுக்கு பதிலாக கரான்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ நான் don't take it in a bad sense, but I'm just want to let you know so that you can work on it and you can get it done, okay? So அப்பாட்ட சொல்லுங்கள். ஸோ ஏதாவது வாய்ஸ் ட்ரைனிங் ஏதாவது பண்ணலாம். ஸோ definitely you have age, so no problem. ரொம்ப அழகாக வந்து பெர்ஃபார்மன்ஸ். ஆல் தி பெஸ்ட். Thank you. TET சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3ல சேட் ராங் போயிட்டுருக்கு. அதில் நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. ரோஹிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நல்லா இருக்கும். என்ன பாட்டு பாட போகிறீங்க? பிறை தேடும் இரவிலே. ஓகே, பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. இருளில் கண்ணீரும் எதற்கு, மடியில் கண்மூடவா? அழகே இந்த சோகம் எதற்கு, நானும் தாயும் அல்லவா? உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நானும் அடிமையடி. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. அழுதாலும் பார்வையும், அயர்ந்தாலும் கால்களும், அதிகாலையின் கூடலில் சோகம் தீர்க்கும் போதுமா? நிழல் தேடிடும் ஆண்மையும், நிஜம் தேடிடும் பெண்மையும், ஒரு போர்வையில் வாழும் இன்பம் தெய்வம் தன் சொந்தமா? என்னாயுள் ரேகை நீயடி, என்னாணி வேரடி, சுமை தாங்கும் எந்தன் கண்மணி, என்னை சுடும் பணி. உனக்கென மட்டும் வாழும் இதயமடி, உயிருள்ளவரை நானும் அடிமையடி. பிறை தேடும் இரவிலே உயிரே எதை தேடி அலைகிறாய்? கதை சொல்ல அழைக்கிறேன் உயிரே, அன்பே நீ வா. விழியின் அந்த தேடலும் அலையும் உந்தன் நெஞ்சமும் புரிந்தாலே
போதுமே 7 ஜென்மம் தாங்குவேன் அனல் மேலே வாழ்கிறாய் நதி போலே பாய்கிறாய் ஒரு காரணமில்லையே மீசை வைத்த பிள்ளையே இதை காதல் என்று சொல்வதா நிழல் காய்ந்து கொள்வதா தினம் கொள்ளும் இந்த பூமியில் நீ வரம் தரும் இடம் Thank you. ஹாய் ரோஹிதா, Hi. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன் நீங்க? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். I thought it was a very good performance. You have a really lovely voice. Thank you. It's a very sweet, very clear voice. Just a few notes. Overall, உங்களோட சுருதி ஓகேயா இருந்துச்சு. But in some areas it went a little off. Same with தாளம். I think on the beat start பண்றதுக்கு முதல் வர்ற அந்த போர்ஷன்ல உங்களுக்கு தாளம் கொஞ்சம், I know especially because you can't hear it and so it's harder, but try your best to keep tempo in your head so that when you're singing you're not going off. The one thing I did want to mention, the channel in the beginning, it's very low. It's a very low portion. You have to give it a lot more energy so that it like comes through for the audience. When we're hearing it, all we're hearing, it sounds like you're mumbling almost. The thing with the lower notes in general is you have to have more breath for those notes. You have to try harder for those notes than you would for your normal register. So when you're hitting those low notes, try to give it more energy so that the output matches what your regular pitch volume would be. Okay. But otherwise, it was a very good attempt, and good luck with the rest of the competition. Thank you. ஹாய் ரோஹிதா, Hi. நல்ல வாய்ஸ் உங்களுக்கு. Thank you. பாட்டு ஓவரால் நல்லா இருந்தது. பட் வேர்ட்ஸ் வந்து நல்லா புரியல. ஏன்னா நீங்கள் அந்த எனர்ஜி காணாது கீழே போய்க்கல. அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க. Okay. ஆல் ஹை பிச் லோ பிச் எல்லாத்துக்கும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும். வேர்ட்ஸ் நல்லா கிளியராக விளங்கணும் பாடைக்கல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். Thank you. Hi Rogita, thanks for the performance. And I think in the song உங்கள் வாய்ஸுக்கு அவ்வளோ சூட்டாகவே எனக்கு தோணுச்சு. பட் உங்கள் வாய்ஸ் நீங்கள் பாடினது ஓகேவாக இருந்தது. பட் இன்னும் வேறு ஏதாவது இன்னும் நல்ல ஒரு சாங் எடுத்துருக்கலாம். உங்கள் வாய்ஸ் நல்ல எக்ஸ்ப்ரெசிவ் வாய்ஸ். ஸோ இன்னொரு வேறு ஏதாவது நல்ல சேட் சாங் எடுத்துருக்கலாமோன்னு எனக்கு பர்சனலாக ஐம் ஜஸ்ட் ஃபீலிங். பட் அதர் தேன் தட் இஸ் ஓகே. ஸோ எப்படி அவங்க 2 பேர் சொன்ன மாதிரி ஜஸ்ட் டேக் ஆல் தோஸ் இன்புட்ஸ் அண்ட் ட்ரை டு இன்கார்பரேட் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஆல் தி பெஸ்ட். Thank you. தேங்க்யூ. டிடி சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3ல் இருக்கோம். நம்ம லாஸ்ட் கண்டஸ்டன்ட் ஃபார் த சேட் சாங் ரவுண்டுக்கு ஜோக்கிம் நம்மளோட இருக்காரு. என்ன பாட்டு பாட போகிறீங்க? அமிழ்தேனி ஃப்ரம் ஹாய் நானா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா பாடுங்க. அமிழ்தே நீ உறங்கிட மலர் விரித்தே அதிலே முள்ளிறந்திட மனம் பதைத்தேன். குமிலே நீ நடந்திட நிலவை வைத்தேன். குழிகள் ஏன் மறந்து விட்டேன். பிழைய ஓரடி எடுத்தேன். உன்னுறக்கத்திலே பொன் கனவுடைத்தேன். இனிமேல் கண்ணழுதிட துளி இல்லையே. உரைமேல் விழுவது குறையில்லையே. தவறே நான் திருத்திட வழி இல்லையே.
வரவே கை வரவில்லையே. வியர்வே தணிக்க புயல்தான் கொடுத்தேன், தாகம் தணிக்க கடல்தான் தெளித்தேன், அழுதிட என் விழி எட்டுவேனுயிரே. அமிழ்தே நீ உறங்கிட மலர் விரித்தேன், அதிலே முள்ளிருந்திட மனம் பதைத்தேன், குமிலே நீ நடந்திட நிலவை வைத்தேன், கொளிகள் ஏன் மறந்து விட்டேன். Hi, Joakim. Hi, How are you? I'm good. How are you? I'm good. Am I pronouncing your name right? How do you pronounce Joakim. it? Joakim? Okay. I thought it was a very good attempt. You have a lovely voice. Thank you. I think the one thing with this song, because it's such a low song and it's a very Yeah. slow, low song, so you need to give it a lot more energy so that your audience can sort of be pulled into it as a performance. It's one of those things where when you are singing so low, again, like I said previously, it needs more energy. So you have to be, as the performer, the person to give it energy so that we can sort of come with you on this journey that you're taking us along. So I think you also just needed to practice it a bit more. Sing with a bit of an open throat. I could tell that the low notes were a bit too low for you, especially in the Pallavi. Yeah. So with stuff like that, like it requires a lot more practice. Maybe you could try to like raise the pitch of the karaoke for future performances, but you really need to watch your Shruti and watch those low notes and just really practice it a lot more. And sing with an open throat. Yeah. Don't be scared. Don't hold back. When you do go that low, you do need to give it a lot more of an open throat, a lot more energy. So just focus on that. Thank you. Good luck with the rest of the competition. Thank you. Hi, Joakim. Yeah. Hi. எனக்குமே வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணலையோ? நாட் இனஃப் ப்ராக்டிஸ். கொஞ்சம் சிக்காக இருந்தேன். Oh yeah, I can see from your face very dull and but நீங்கள் சேடாக இருக்கீங்க, பட் சேட் தீமுக்கு அந்த சேட்னஸ் இஸ் நாட் கன்வே டு ஆல் த பீப்புள். பட் இந்த பாட்டு ஆக்சுவலி உங்கள் வாய்ஸுக்கு ஆக்சுவலாக அவ்வளோ சூட் ஆகலை, ஏன்னா ரொம்ப பேஸ் வாய்ஸ். உங்கள் வாய்ஸ் நல்லா பேஸ் அண்ட் இட் கேன் கோ ஹை ரேஞ்ச். ஆனால் லாஸ்ட் டைம் ஆடிஷனுக்கு அப்புறமே சொன்னேன். ஸோ உங்கள் வாய்ஸ் இஸ் ரியலி பெக்யூலியர் வாய்ஸ் விச் இஸ் வெரி திக் அண்ட் விச் கேன் ரீச் ஹையர் நோட்ஸ் ஸோ ஈஸிலி. ஸோ ரொம்ப லோவாக போகிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் லைக் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் பாடினது அன்பிளக்ட், ஸோ தேர் இஸ் நோ தாளம் எனிதிங் இல்லையா. ஸோ அப்படியே அது வந்து அந்த வயலினோடையே merge ஆனதுனால we cannot figure out the exact words what you're pronouncing. ஸோ அதுவுமே வந்து ஒரு ட்ராபேக் ஆகிடுச்சு, எஸ்பெஷலி ஃபார் திஸ் சாங். ஸோ இட்ஸ் நாட் லைக் யூ ஷுட் நாட் சிங் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் சாங், பட் ஒரு காம்படிஷனில் இட்ஸ் பெட்டர் டு செலக்ட் அ சாங் விச் கேன் ஹெல்ப் யூ டு ஷோ யுவர் டேலண்ட். Yeah, so that is very, very important. So that's why we have a special mark for song selection. So how far the song is suiting to your voice, right? Okay. So அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக இருந்தது. அண்ட் அகெயின் ஆலாப் வந்து as you said you are not practiced well or you're sick. ஸோ ஆலாப்லேயும் ஸ்ருதி கண்ணாபிடான்னு போயிடுது.
அண்ட் ஸ்கேல் அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹவ் இன்க்ரீஸ்ட் 1 or 2 பிச் மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தால் யூ ஹவ், ஏன்னா சிக்காக இருக்கிறதுனால அதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீச் தட். ஸோ எல்லாமே இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு யுவர் டவுன்ஃபால், நாட் இன் தி பாசிட்டிவ் சைட்னு சொல்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி மோர் டு பி ஆனஸ்ட் அண்ட் ஓப்பன். Thank you. ஸோ மற்றபடி எவ்ரி திங் இஸ் ஓகே அண்ட் லெட்ஸ் சி ஹவ் இட் கோஸ். Thank you. ஆல் தி பெஸ்ட் அண்ட் டேக் கேர். Thank you. TT சிங்கர் ஜூனியர் 2024 சீசன் 3 நடந்துகிட்ருக்கு, எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்க. இப்போ சேட் ரவுண்ட் முடிஞ்சிருக்கு அண்ட் as we said before எலிமினேஷன்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி we just want to share our experience in the rounds. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட ஸ்பெஷல் ஜட்ஜிங் இருக்காங்க ஷாம்லா. ஸோ அவங்களோட வியூஸ் சொல்ல போகிறாங்க அண்ட் தென் we'll follow by the other judges and then we'll go for the elimination results. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பெற்றோருடைய ஆர்வத்தை நாங்கள் மிகவும் பாராட்டுகிறோம். 27 பிள்ளைகள் வந்து படித்தது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அதோட மாணவர்களும் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதில் எலிமினேஷன் என்றது வந்து உங்களை சங்கீதத்தால் எடுத்து துரத்துறது அப்படி என்று எதுவுமே இல்லை. நீங்கள் இதில் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேணுமென்றதுக்காக உங்களுக்கு சுட்டி காட்டுறோம். ஏன்னா நீங்கள் இன்னொரு இடத்துல பப்ளிக்காக போய் பாடேக்கில்ல, இந்த பிள்ளை எங்கே செலக்ட் ஆனது, எப்படி இது பாடுது என்று யாரும் அது கொமெண்ட்ஸ் சொல்லக்கூடாது. நீங்கள் நல்லா பாடுறீங்கள் என்ற கொமெண்ட்ஸ் தான் எப்பவும் பெற வேணும். அதுக்காக மட்டுமே நாங்கள் அதை உன்னிப்பாக கவனித்து உச்சரிப்பு மற்றது அந்த ஃபீலிங்கோட பாடுறது எல்லாம் மிக முக்கியம். இதில் அதைத்தான் நாங்கள் பார்த்தது. வேறு எங்களுக்கு யாரையுமே தெரியாது. நீங்கள் யாரும் இதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு அது எலிமினேஷன் என்று சொன்னால் அது திரும்ப நீங்கள் இன்னும் முயற்சி செய்து நீங்கள் வின் பண்ணலாம். இப்போ இருக்கிற வின்னர்ஸை விட மேலே கூட வரலாம். அது வந்து உங்களோட முயற்சியை பொறுத்து. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். சஹானா, உங்கள் வியூ எப்படி போச்சு எபிசோட்ஸ்? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் 24 கண்டஸ்டன்ஸை சந்திச்சு நாங்கள் 24 பேர் வந்து மேடையில் பாடினாங்க. This week we had the sad round. ஒவ்வொரு வீக்கும் பெரும்பாலும் we look at சுருதி, தாளம், pronunciation, emotions, மற்றது உங்களோட performance, நீங்கள் என்னென்று இமோட் பண்ணுறீங்க, என்னென்று நீங்கள் ட்ரெஸ் பண்ணி இருக்கிறீங்க, உங்களோட சாங் செலெக்ஷன் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் இந்த கிழமை we had the sad round, so we're mostly looking for singers who were able to bring out that emotion and who chose the correct songs. Everyone did a really good job. I really wanted to congratulate all of you. Thank you all for participating. This is such an important stage and event for you guys to showcase your talents and for us to give you feedback so that you can improve and grow. Ninga valandu verum artists, don't forget that. Please do not feel sad about being eliminated tonight. We will unfortunately be eliminating 5 contestants. Indek 5 பேரை நாங்கள் eliminate பண்ண போகிறோம் 24 பேரில். So please don't feel sad. Don't feel discouraged. Feel encouraged to continue participating and to continue performing. This is simply a single stage for you guys to showcase your talents. So thank you all. Thank you, Sahana. Sahana சொன்ன மாதிரி elimination doesn't stop you from growing. So இந்த எலிமினேட் ஆகிறது இன்னைக்கு டுடே இஸ் நாட் யுவர் டே. ஸோ அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாருமே வி ஆர் ஜஸ்ட் கம்பேரிங். இட்ஸ் அ காம்படிஷன். அந்த காம்படிஷன் கேமோட ஃபார்மேட் இஸ் எலிமினேஷன் அட் த எண்ட் ஆஃப் த எபிசோட்ஸ் ஆர் ரவுண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு Sahana is going to announce the 5 people who are going to get eliminated. And Sahana, over to you. So இந்த ரவுண்டில் எலிமினேட் பண்ணப்படுற 5 பேர் தேனுஜன், ஆதியா, மிதுலா, திலாக்ஷா and Joakim. என்ன போலாக்கா என்ன பெத்து போட்டா என்ன பெத்தாத்தா கண்ணீரதான் பார்த்தா என்ன தாய் அவள் தந்த ராசா தீ முன்னில் தோன்றிய தென்ன ரோசா வே நீ இங்கே என் அன்பே, நீ இன்றி நான் எங்கே, மருதாணி
வைத்தேன் அதிலே முள்ளிறந்திட மனம் பதைத்தேன். இந்த 5 பேர் இந்த ஷோலேருந்து எலிமினேட் ஆகிறாங்க பிகாஸ் இட்ஸ் நாட் லைக் யூ கைஸ் ஹவ் நாட் பெர்ஃபார்ம் வெல் ஆர் சம்திங், பட் டுடே இஸ் நாட் யூ டே. ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம், ப்ராப்ளி லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆர் படிப்பில் பிஸியாக இருக்கலாம். ஸோ ஆர் சாங் செலெக்ஷன் மைட் பி நாட் சூட்டபிள் ஃபார் யுவர் வாய்ஸ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியிருக்கு பிகாஸ் that's the factors we presented on the overview day. என்னென்ன ஃபேக்டர்ஸில் we are going to mark அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம் and it has been shared in the WhatsApp group as well. So it is very very serious and சீரியஸாக எடுக்காதவங்க should definitely take it more serious. ஏன்னா வரும்போகிற மித்த ரவுண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே we are going to have more eliminations because competition நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால we have to go and the finals we can take only 5 people. ஸோ அப்படி இருக்கும்போது you have to excel out of the group. ஸோ டெஃபினட்டாக உங்களோட ஸ்கில்ஸை காட்டணும். எவ்ரிபடி இஸ் ஈக்குவலி ஸ்கில்டு, பட் அது எப்படி காட்டுறீங்கன்னு தான் இம்பார்ட்டண்ட், ரைட்? ஸோ a boat is not made to be on the shore, it has to go to the sea. அதே மாதிரி நீங்கள் இந்த டேலண்ட்டை யூ ஹேவ் டு கம் அவுட் அண்ட் யூ ஹேவ் டு ஷோகேஸ் யுவர் செல்ஃப். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்கள் எல்லாருக்கும் ஏஜ் இருக்குது அண்ட் திஸ் காம்படிஷன் இஸ் கோயிங் டு கோ எவ்ரி இயர் ஃபார் ஷுர். ஏன்னா 2 சீசன் ரொம்ப சக்ஸஸாக போயிட்டு இந்த 3rd சீசன் வி ஆர் ஸ்டெப்பிங் இன் டு. ஸோ டெஃபினட்டாக உங்கள் சப்போர்ட் அண்ட் உங்களோட டெவலப்மெண்ட்டை நாங்கள் நிறைய பசங்கள்கிட்ட பார்க்குறோம். ஃபுல்லாக லாஸ்ட் சீசன்ஸ் they are showing lot of developments in this season. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். டோன்ட் ஃபீல் டிஸ்கரேஜ்ட் and see you on a different episode. Thank you.